சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 12வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் அறுத்து போடுவார். எதை அறுத்து போடுவார்? இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளை, இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். கர்த்தர் நம்ம அறுத்து போடுவோம்? தேவையில்லாமல் இருக்க. இப்போ நமக்கு இந்த மாம்பழம் சீசனாக இருக்கும், சிலதை பார்ப்போம், எங்கேயாவது ஒரு கருப்பு புள்ளி ஏதாவது இருக்கா, மொத்தத்துக்கு மாங்கையோட தூர போடுவோமா? மொத்தமாக அங்கே தூர வீசுவோமா? என்ன செய்வோம்? அந்த கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கிற இடத்த கட் பண்ணிவிட்டு மீதி எடுப்போம், அப்படி தானே? இப்போ அறுத்து போடுவோம், வெட்டி அதை போடுவோம்னா நமக்கு தேவையில்லாததுனால அது இருந்தால் பிரச்சனை. அதையும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்காது, உள்ள டேஸ்ட்டு போயிடும். அதனால் அதை என்ன செய்யுது? நம்ம அதை நீக்கி விடுகிறோம், அப்படி தானே? அப்போது இங்கே ஆண்டவரும் நமக்கு எது தேவையில்லாமல் இருக்கிறதோ, எது நமக்கு இருந்த பிரச்சனைன்னு இருக்கோ, அதை என்ன செய்வார்? அறுத்து போடுவார். எல்லா உதடுகளையும் அல்ல, எல்லா நாவுகளையும் அல்ல. எந்த நாவையும் உதடையும் அறுத்து போடுவார்? இச்சகம் பேசுகிற நாவை. இச்சகமான காரியங்கள், பிறரை அவதூறாய் பேசுகிற, பிறரை ஏளனமாய் பேசுகிற, அதாவது பிறரை வேதனைப்படுத்தும்படியான, பிறருக்கு வேதனை ஊட்டும்படியான, அதாவது ஏளனமாய் பேசுகிற நாவையும் பெருமை பேசுகிற, தங்களை குறித்ததான பெருமைகளாய் பேசுகிற உதடுகளையுமா? நாவை இச்சகம் பேசுகிற உதடையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். இந்த பெருமை பேசுகிற நாவு ஒருவருடைய சரீரத்தில் இருக்குமே ஆனால் அது மிக ஆபத்து. கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அப்போது பெருமை இருதயத்திலே நினச்சிட்டோன்னா வாய் வழியாக, உதடு வழியாக, நாவு வழியாக வரும், அப்படி தானே? அப்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த பெருமை பேசுகிற நாவை அறுத்து போடுகிறார். அறுத்து போடுகிறார்னா நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே நாவை வெட்டி போடுகிறார்னு இல்லை. அதன் நிமித்தமாய் சில ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை செய்து போடுவார். புரியுதா? இந்த நம்முடைய பெருமை பேசுகிற இந்த உதடுகள், இச்சகம் பேசுகிற உதடுகளினாலும் பெருமை பேசுகிற இந்த நாவினாலும், நாவே உடையவர்களாக இருந்தால் நமக்கு வரவேண்டிய சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்களை கர்த்தர் அறுத்து போடுகிறதாய் காணப்படுவார். இங்கே நம்ம யார் இச்சகம் பேசினார்கள், யார் பெருமை பாராட்டினார்கள் என்று சற்று தியானிப்போமானால், வாசியங்கள் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான் 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. நம்ம இப்போது அன்னாளை தியானிக்கவில்லை. அன்னாள் ஏற்கனவே நம்ம பெண்கள் கூடுகை வழியாகவும் இருக்க முன்னாடி தியானிச்சிருக்கோம், அப்படி தானே? நினைவு இருக்கா? இப்போ இடைப்பட்ட நாள்லையும் ஒரு சிறு பகுதியை தியானிச்சிருப்போம். நம்ம இப்போது இந்த எல்கானாவிற்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? 2. யாரெல்லாம்? அன்னாள், பெனினாள். பெனினாளை நம்ம அன்னாளை தியானிச்சிருக்கோம். இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது. யார்? பெனினாள். இந்த பெனினாளை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிப்போம். அதுக்கு முன்னாடி எல்கானா இருக்காங்க. இந்த
வேதம் ஒரு விசேஷித்த இதாக இருக்கும். இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆளை குறிப்பிடணும்னா அந்த ஒரு அந்த 2-3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பேர்களை எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஆளை சொல்லோன்னா நம்ம யாருக்கு பிள்ளைன்னு கேட்டால், வழியே போகும்போது யாருக்கு பிள்ளைன்னு கேட்டால் அவங்க அப்பாவுக்கு பேரை சொல்லி அம்மாவுக்கு பேரை சொல்லுவாங்க. மிஞ்சி போன தாத்தா பாட்டிக்கு பேரை சொல்லுவாங்க. அவங்கள சொன்னால் தெரியலையேன்னு சொன்னால் இந்த ஆளுக்கு மகனுக்கு பிள்ளை அப்படின்னு சொன்னால் புரியும். அப்படி தானே? அதுக்கு முன்னாடி உள்ளது தெரியுமா? நமக்கே தெரியாதா இருக்குது. நம்ம தாத்தாக்கு பேர் தெரியுமா? தாத்தா வரையிலும் தெரியும். தாத்தாக்கு அப்பா கூட தெரியுமா இருக்கும். தாத்தாக்கும் தாத்தா தெரியுமா? இங்கே பாருங்கள், இது சும்மா இந்த இதுக்காக எனக்கு வாசிக்கும்போது அதில் ஒரு இதாக இருந்துச்சு. எல்கானாவை பற்றி குறிப்பிடுகிறாங்க. நம் வேதத்தில் பல இடங்களில் இதை பார்த்துருக்கேன். இந்த எல்கானாவை குறிப்பிடும் பொழுது எத்தனை தலைமுறைகள் அதில் வந்திருக்கு பாருங்க. எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனாகிய எரோகாமின் புத்திரன். அப்போ எல்கானாக்கு முன்னாடி 4 தலைமுறைகளை சொல்லுவாங்க. 4 அப்பா, தாத்தா, தாத்தாக்கு அப்பா, அதாவது தாத்தாக்கு தாத்தா, அதுக்கும் தாத்தா, ஒரு 4. நம்மளால் இன்னைக்கு பேர் கூட சொல்ல தெரியுமா? அதாவது பரிசுத்த வேதாகமம், ஆவியானவர் எல்லாவற்றையும் அதை தெளிவாக, ஏன்னா அன்னைக்கு வேற எல்கானாக்கள் இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஆளுன்னு சொல்லும்போது குளறுபடி வந்திருக்கலாம். அப்போ நான் அதை உறுதிப்படுத்தும்படியாக 3-4 தலைமுறைகளை கூறப்பட்டு அதில் அந்த வேதம் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அந்த வேதம் மிக மிக ஒரு என்னது, அது துல்லியமானது, சரியானது, கரெக்டானது. இவ்வளவு தலைமுறைகளே நமக்கு மத்தேயுவில் பார்க்கும்பொழுது இயேசுண்ட வரலாறு சொல்லுவாங்க, வம்சம். அதில் அத்தனை ஆதாமில் தொடங்கி எல்லா வம்சமும் வரும். அப்படி தானே? அப்போ அத்தனை வம்சங்களையும் கரெக்டாக கொண்டதான் இயேசுடைய இந்த வம்சம். இந்த மத்தேயு ஒரு புறஜாதியாக இருக்கிற, நான் சில சாட்சிகளை கேட்டிருக்கேன். இந்த புறஜாதியாக இருக்கிற அந்த இந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு மனுஷன் இந்த மத்தேயு எடுத்து வாசிக்கும்போது முதல் அதிகாரம், நம்ம அந்த முதல் அதிகாரம் வாசிக்கும்போது அந்த வம்ச வரலாறு கூறும்போது நமக்கு ஏதாவது அதில் சுவிசேஷம் கிடைக்குமா? நம்ம ஸ்கிப் பண்ணி படப்பட அங்கே வாசிச்சுட்டு போவோம். அதில் ஏதாவது சுவிசேஷம் நமக்கு கிடைக்குமா? ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷம் அதுக்குள்ளாடி இருக்குமா? இன்னாருக்கா மகனுக்கு அப்படி இப்படி இவர்களை பெற்றான் அப்படி இருக்கு. அப்படி தானே? இவ்வளவுத்தையும் வாசித்து ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்கள்னா ஒரு மனுஷனுக்கு, நமக்கு 3-4 தலைமுறைகள் நமக்கு தெரியாது. இத்தனை தலைமுறைகளையும் கூறப்பட்டு ஒருவர் இருக்கானா அது உண்மையான தெய்வமாக இருக்கும். அவர் உண்மையான ஒரு தெய்வ மனுஷனாக தான் இருக்கும் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று. அல்லேலுயா, அல்லேலுயா. இந்த வேதம் அப்போ அது மிக மிக ஒரு நேர்த்தியாய் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு எல்கானாவை சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு 4 தலைமுறைகளை கூறுகிறது. நம்ம இதுதான் சும்மா வாசிக்கும்போது எனக்கு அந்த ஸ்ட்ரைக்கான ஒரு பகுதி, அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டது. நம்ம மெசேஜுக்குள்ள பகுதியெல்லாம் வேறு. சரி, நம்ம இப்போ இந்த எல்கானாவுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. அதில் ஒரு ஆள் யார்? அன்னாள், இன்னாள் பெனினாள். அன்னாளை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அன்னாள் பெற்ற ஆசீர்வாதங்களை தெரியும். சரியா? இனி இந்த பெனினாள், நம்ம இந்த அன்னாள் நம்ம பல இதில் எல்லாம் சொல்லுவோம், அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும், அன்னாளை போல ஜெபித்து பெற்றுக்கொள். அன்னாள் நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரியாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு உள்ளதுக்கு ஒரு மாதிரியாக வேதம் வைக்கப்படுகிறது. அதே போல் பெனினாள் அதுவும் ஒரு மாதிரியாக வைக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஸ்திரீயாகிய நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பெனினாள் வைக்கப்படுகிறது. எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னாள் ஒரு உதாரணம் என்றால், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு பெனினாள் ஒரு உதாரணம். அப்போ பெனினாளிடம் இருந்த என்ன, அவளுடைய குணாதிசயங்கள் என்ன, அவளுடைய எந்த குணாதிசயங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நம்ம சற்று தியானிப்போமானால், இங்கே பெனினாள் யார் என்று பார்க்கும் பொழுது வாசியுங்கள் 6வது வசனம்.
கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம் படுபடியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவளுடைய சக்களத்தி, யாருடைய சக்களத்தி? அன்னாளுடைய சக்களத்தி. இப்போ அன்னாளுடைய சக்களத்தி பேர் என்னது? பெனினாள். நம்ம சும்மா ஊர்ல எல்லாம் சக்களத்தின்னெல்லாம் சொல்லுவோம், ஆனால் வேதத்திலே அதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னாளின் சக்களத்தி பெயர் என்னது? பெனினாள். இப்போ இந்த அன்னாள் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த அன்னாளின் சக்களத்தியா இருக்கிறது. இவள் இப்போ என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த 2வது வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த இடத்துல 2 விதமான காரியங்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்கு, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்போ இந்த உலகபரமான ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் யார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள்? பெனினாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறாள். அதாவது அங்கே 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது கூட அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்தார்கள். அப்போ எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்கலாம்? அதாவது குமாரருக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் அப்போ ஆண் பிள்ளைகள் 1 இருந்திருக்குமா, கூட இருந்திருக்குமா? எல்லா குமாரருக்கும். அப்போ 1க்கு மேலே இருந்திருக்கலாம், அப்படிதானே? அதே போல குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும். அப்போ குமாரத்திகள் 1 இருந்திருப்பாங்களா, 2 இருந்திருப்பாங்களா? 1க்கு மேலே, குறைஞ்சபட்சம் 2வது இருந்திருக்கும். எல்லாமே இந்த ப்ளூரல், அந்த பன்மேல சொல்லப்படும் குமாரத்திகள் குமாரர்கள் அப்படின்னு ஆகும்போது ஒரு குமாரருக்கு மேலேயும் இருக்கும், ஒரு குமாரத்திகளுக்கு மேலேயும் இருக்கும். ஆக ஒரு 2 குமாரர்கள் இருந்திருக்கலாம், 2 குமாரத்திகள் இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 4 பிள்ளைகளாவது இருந்திருக்கும்ல. ஒன்றுன்னா ஒரு குமாரன் ஒரு குமாரத்தி 2. இப்போ குமாரத்திகள் குமாரர்கள்னு வரும்போது 1க்கு மேலே 2 4வது குறைந்தபட்சம் இருக்கும். அப்போ ஒரு 4 பிள்ளைகளாவது, குறைந்தது 4, வேதத்தில் எத்தனைன்னு சொல்லப்படலை, அந்த வார்த்தைகளை வச்சு சொல்லு. அப்போ ஒரு 4 பிள்ளைகளாவது. இங்கே பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளையுமே இல்லை. இங்கே ஒரு 4க்கு மேற்பட்ட 4 அதுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம். ஒரு குறைந்தது ஒரு 4 பிள்ளைகள் அப்படியே சுற்றி இருக்கும் பொழுது இந்த பெனினாள் சிறப்பானவளாய் ஆசீர்வாதம் மிக்கவளாய், அவளுடைய பார்வைக்கு நான் எல்லா கிருபைகளையும் எல்லா தகுதிகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றவள். ஆனாலோ என்னுடைய சக்களத்தியாகிய இந்த அன்னாள், அதாவது அவள் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு குறையோடு இருக்கிற ஒரு மகள் என்பதை இவள் பார்க்கிறாள். அவள் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை மேன்மையாக கொண்டு பெருமையாக வைத்துக்கொண்டு தன்னோடு கூட இருக்கிற சகோதரியாகிய இந்த அன்னாளை அவள் என்னது குறைவாக பார்க்கிறாள், அற்பமாக பார்க்கிறாள், ஏளனமாக பார்க்கிறாள். அது நிமித்தமாக அவள் என்ன செய்கிறாள்? இந்த 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவளை சாதாரணமான விசனம் அல்ல, துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த எல்கானாவின் மனைவியாகிய இந்த பெனினாள் தனக்கு கிடைத்த மேன்மைகளை வைத்து இல்லாத ஒருவர்களை பார்த்து அதிகமாய் துக்கப்படுத்துகிற மகளாயிருக்கிறாள். நம்ம எந்த சூழ்நிலையிலையுமே நமக்கு சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கிருபையால் கிடைத்திருக்கும். எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒருவேளை வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஏதோ ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். எந்த ஒரு ஆசீர்வாதம் அது கர்த்தருடைய கிருபை, ஒரு பிச்சையாய் கிடைக்கிற அந்த கிருபைகளை அதை வைத்து இல்லாத ஒருவருடைய பார்த்து எந்த விதத்தில் அவர்களை அற்பமாகவோ ஏளனமாகவோ குறையாகவோ நாம் கருதக்கூடாது. நம்ம இருதயத்திலே நினைத்தா கூட அவர்கள் விசனப்படுவதை பார்க்கலும் நம்முடைய தேவன் நம்மளை குறித்து விசனப்படுவார், துக்கப்படுவார். இந்த பெனினாள் தன்னுடைய மேன்மை நிமித்தம் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தினால் இந்த அன்னாளை குறைப்படுத்தி கொண்டே இருந்தாள், துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். அவளுடைய பேச்சுகள், அவளுடைய இந்த பெனினாளுடைய பேச்சுகள் அன்னாளை
துக்கப்படுத்தும்படியாய் காணப்பட்டது. இவருடைய வார்த்தைகள் மற்றவர்களை துக்கப்படுத்துகிறதாய் காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எந்த ஒரு விதத்திலும் நம்ம சில மற்றவர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய மேன்மைகளை நினைத்து மற்றவர்களுக்கு இல்லாத ஒருவர்களை பார்த்து எந்த விதத்திலும் குறை கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களை வேதனைப்படுத்த காரியமாய் பேசக்கூடாது என்பதை பெனினால் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கிறார்கள். இங்கு இந்த பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அதோடைய வலிகளும் வேதனைகள். அவர்கள் நெடுநாளாய் காத்திருந்தார்கள். இங்கே யார் அடைத்து வைத்திருக்கிறது? அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தது யாரு? கர்த்தர் அடைத்து வைத்திருக்கார். கர்த்தர் அடைத்திருக்கார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நோக்கம் இல்லாமல் அடைப்பாரா? நிச்சயமா அடைக்க மாட்டார். அவர் ஏற்ற காலத்திலே அது வெளிப்படும்படியாக சில காலம் அடைத்து வைத்திருப்பார். அந்த சாமுவேல் வர வேண்டும். சாமுவேல் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் வர வேண்டும். அவன் இந்த தேவாலயத்திலே வளர வேண்டும் என்பது தேவ சித்தம். முதல்ல இந்த குழந்தை கிடைச்சிருந்தனா, எல்லாரும் கிடைக்கிறது மாதிரி அன்னாளுக்கு கிடைச்சிருந்தா, இந்த பிள்ளையை பொருத்தனை பண்ணி அந்த தேவ சமூகத்தில் வளர விட்டிருப்பாங்களா? நிச்சயமாக இருக்காது. எல்லா பிள்ளைகளோடையும் வளர்ந்திருப்பாங்க. இந்த அன்னாளுக்கு இந்த நெருக்கமும் ஏற்பட்டு இது இல்லாதபடியினால தான் தேவ சமூகத்தில் போய் பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்படியா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைக்கும் என்றால் அதை என்னது கர்த்தருக்கென்றே அவருடைய சமூகத்திலே விட்டு என்ன செய்வேன்? வளர்த்துவேன்னு பொருத்தனை பண்ணுகிறாள். அப்படி தானே? அப்போ சாதாரணமாக இந்த பிள்ளை உடனே கிடைச்சிருந்தா இந்த பொருத்தனை வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்காது. இந்த பிள்ளை இந்த ஆசாரியனிடத்திலே இந்த தேவ சமூகத்திலே நின்று வளர்ந்திருக்க மாட்டான். இந்த ஒரு இஸ்ரவேல் இந்த சமஸ்த ஜனங்களுக்கு ஒரு ஆசாரியனாகிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வெளிப்பட்டிருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த சாமுவேலை கொண்டு வர வேண்டும் என்பது அவன் தேவாலயத்திலே வளர்ந்து ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாக மாற வேண்டும் என்பது தேவ சித்தம். அந்த சித்தத்திற்காக சில காலம் கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாள். இந்த பேதையான பெனினாளோ இந்த தேவ திட்டத்தை அறியாதபடிக்கு அவள் தனக்கு கிடைத்த மேன்மையை பெருசாக எண்ணி இந்த அன்னாளை உதாசீனப்படுத்தினாள். அருமையான தேவ பிள்ளைகளே, சிலருக்கு சில குறைகள் ஏதோ விதத்தில் சில காரியங்கள் தடைப்பட்டு குறைபட்டு இருக்கலாம். அது தேவ சித்தம். தேவன் சித்தம் வெளிப்படும்படியாக தேவன் சில தடைகளை வைத்திருப்பார். அந்த தடைகள் அந்த குறைகளை பார்த்து நாம் அவர்களை எந்த விதத்திலும் ஏளனப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ அவர்களை விசனப்படுத்தவோ அவர்களை துக்கப்படுத்தவோ கூடவே கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். நம்ம யதார்த்தமாக கேட்போம். யாராவது கேட்போம் பிள்ளைகள் எத்தனை இல்லைன்னு சொன்னால் அப்போ சொல்லலாம், சரி ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க, ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற கற்பத்தை திறக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ண, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்படி சொன்னால் அவங்க இருதயம் சந்தோஷப்படுமா துக்கப்படுமா? ஆசீர்வாதமான வார்த்தை. அங்கே போய் இல்லைன்னு சொன்னால் இவங்க வேணும்னா வேண்டான்னு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லாமல் இருக்குது. அதை நம்ம எதுக்கு அறிய போகணும்? அப்படி தானே? அதை போய் நோண்டிட்டு இருக்காமல் அப்படி தெரிஞ்சா அப்படியா எதில் சோர்ந்து போங்க, சந்தோஷமாக இருங்க. ஏசப்பாட்ட நாங்கள் வணங்க ஏசப்பா பெரியவர். அது இயேசுவை பற்றி ஏதாவது சொல்லலை. இதே மாதிரி பைபிளில் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நீங்களும் அந்த ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. சில கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாட்ட விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணோம், ஏசப்பா ஏற்ற காரியத்தில் உங்களுக்கு பிள்ளையை தருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சந்தோஷத்தோட தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் வார்த்தைகள் இப்படி தான் இருக்கணுமே தவிர எந்த விதத்திலும் மற்றவருடைய குறைகளை வைத்து நாம் அவர்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தக்கூடாது. இங்கே பெனினால் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை மேன்மைகளை வைத்து அந்த இவளை அதிகமாய் விசனப்படுத்தினாள். அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்குமென்னு தான் தெரியும். மற்றவர்கள் கூட எப்போது பார்க்கப்போ தான் இது பண்ணுவாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து எப்போமா இருக்கும்போது அந்த விசனம் எவ்வளவா இருக்கும் என்பதை அந்த அன்னாள் மிகவும் துக்கப்பட்டிருப்பாங்க. அந்த குழந்தைகளை சிலவளை அவங்களுக்கு எடுக்க கொடுக்காம இருந்திருக்கலாம். பலவிதமான அந்த துக்கத்தை இந்த பெனினால் கொடுத்திருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம எப்போதும் இந்த பெனினாளுடைய குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ளவே கொள்ளக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வாசியங்கள் ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம்.
ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூற. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நம்முடைய எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய இருக்காரா இல்லையா? ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கோமா இல்லையா? சுசீலாக்கா நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோமா இல்லையா? அப்படி இருக்க நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பெனினாளின் ஆவியை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை, கர்த்தருடைய ஆவியை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். இருதயம் நொறுங்குண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இருக்கணும்? காயம் கட்டுகிறவர்களாக இருக்கணும். அதாவது ஏற்கனவே காயப்பட்டிருக்கிற இருதயத்தை போய் மீண்டும் மீண்டும் நம்முடைய பேச்சுகளால், நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய கேள்விகளினாலே, நம்முடைய உதடுகளினாலே, நம்முடைய நாவினாலே அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை காயம் கட்டுதலாக இருக்க வேண்டும், ஆறுதல் கூறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு நொறுங்கி போய் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் போய் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், காயம் கட்டுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும். சிலவர்கள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை, சில பிள்ளைகளினால பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர்கள் இருதயம் நொறுங்கி போய் அப்படி பெசஞ்சு இருக்கிற இடத்துல இருக்கும். நம்ம போய் அப்படி இப்படி அங்கே போய் சுத்துது. அப்போ இன்னும் என்ன ஆகும்? அது அல்ல தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள். தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகள் அவர்களுடைய காயத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெனி நாள், இந்த அந்நாளுடைய காயத்தை கட்டுவதற்கு, ஆற்றுவதற்கு பதிலாக காயப்படுத்தி கொண்டே இருந்தால், அதுபோல நாம் பெனி நாளை போல் இல்லாமல் மற்றவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை, ஆவியை பெற்றவர்களாகிய நாம் பிறருடைய காயங்களை கட்டுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. நமக்கு சில மேன்மைகள் இருந்து மற்றவர்களுக்கு அது இல்லாமல் போனால் மற்றவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் அற்பமாய் எண்ணக்கூடாது. வாசியங்கள் மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 18:10. இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசித்தார்கள் என்று எங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவர்களை, சிறுமையானவர்களை ஒருபோதும் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று வேதம் நமக்கு திட்டவும் தெளிவுமாக கூறப்படுகிறது. அதாவது எச்சரிக்கையாக இருங்கள். அது அவர்களை அற்பமாய் நினைப்பதில் நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்ம இருதயத்திலே கூட அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. அப்பா எனக்கு இது இருக்குது, அவங்களுக்கு இது ஒன்றும் இல்லை, எப்பா எப்படி தான் அவளுக்கு இதெல்லாம் கிடைக்கும்? அப்போ அவளுக்கு மனசு இருதயத்தை போல தான் அது கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நான் எல்லாம் கொடுத்து வச்சவன், அவங்களுக்கு இது கிடைக்கல, ஏன்னா அவங்களுக்கு இருதயம் அப்படி தான் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு சிலர் சொல்லுறதை கேட்கும். அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? நிச்சயமா தேவன் அதை கட்டிந்து கொண்டு பார்த்து கொண்டு, அதாவது அவர்களுக்குரிய அந்த தேவ தூதர்கள் எங்கே இருப்பார்களாம்?
அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்களுக்குள்ள விண்ணப்பங்களை எல்லாம் இந்த தேவதூதர்கள் போய் பிதாவிடத்தில் சொல்லிக்கொண்டே அவர்கள் தேவனோடத்தில் பரலோகத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிதான ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கும் அவங்களுக்கும் அந்த ஒரு கனெக்ஷனில் இருக்கிற ஒரு பிள்ளைகளை நம்ம போய் அற்பமாய் நினைத்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை விட்டுவாரா? விட்டவே மாட்டோம். அதான் எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் எச்சரிப்போட சொல்லுகிறார், மற்றவர்களை அற்பமா எண்ணாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சிலவங்க ஞானத்திலே பெரிதாக இருப்பார்கள், ஞானமுள்ளவர்களாக இருப்பாங்க. நம்ம இந்த படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க கிளாஸில், நம்ம சிலவங்க நல்லா படித்து நல்லா கொஞ்சம் ரேங்க் எல்லாம் வாங்குகிற பிள்ளைகளாக இருக்கும். சில பிள்ளைங்க 5 பாடம் ஃபெயில் ஆகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்போ நினைக்கக்கூடாது, ஐயோ இது ஒன்றும் இல்லை. எந்த இடத்திலே நம்ம அற்பமாய் நினைக்க கூடாது. நமக்கு அந்த ஞானம் இருக்குன்னா கர்த்தர் ஏதோ கிருபையால் நமக்கு கிடைக்கிற அந்த ஞானம், அதை மேட்டிமையாய் எண்ணக்கூடாது. எந்த விதத்திலும் எந்த ஒரு சூழலிலும் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மேட்டிமையாக வைத்துக்கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. இந்த பெனினாள் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை மேன்மையாக வைத்துக்கொண்டு இந்த அன்னாளை அற்பமா எண்ணினாள். தேவ அபிஷேகத்தை தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களை அற்பமா எண்ணக்கூடாது. அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக காணப்படுகிறது. மீண்டும் நம்முடைய வார்த்தைகளால் எந்த விதத்திலும் மற்றவர்களை காயப்படுத்தவே கூடாது. நம்ம விளையாட்டு போல சொல்லுவோம், நான் சும்மா ஜோக்குக்கு இல்லை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தைகள் மற்றவருடைய இருதயத்தை மிகவும் காயப்படுத்துகிறதாய் வருத்தப்படுத்துகிறதாய் காணப்படும். வாசியுங்கள் நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 26:22. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திலே தைக்கும். நம்ம சிலவங்க சொல்லுவாங்க, ஜோக்கு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அந்த இருதயம் நொறுங்கி இருக்கவங்களுக்கு இவங்க சொல்லுதவங்களுக்கு ஜோக்கு போல இருக்கும், கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இருதயத்தில் போய் என்ன செய்யும்? தைக்கும். அதாவது கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், அந்த வார்த்தைகள் என்ன செய்யுமா? உள்ளத்திலே போய் தைக்கும். அந்த உள்ளத்திலே தைக்கிறதுமான நம்ம நக்கல் அடிக்கிற, ஏளனமாய் பேசுகிற, அற்பமாய் பேசுகிற, ஜோக்கா பேசுகிற அந்த மாதிரியுள்ள வார்த்தைகள் நம்முடைய தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளிடத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். தேவன் அதை விரும்புவதே இல்லை. எப்போதும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். இல்லை என்றால் நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். பல இடங்களிலே நம்ம இந்த தவறுகளை செய்திருக்கிறோம். நம்மளை அறிந்தும் செய்திருக்கிறோம், அறியாமலும் செய்திருக்கிறோம். சில இடத்துல ஐயோ இப்படி வரும்னு நினைக்கல, நான் இப்படி சொல்லிட்டேன்னு அது நிமித்தம் பல காரியங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் நம்ம இனியுள்ள நாட்களில் நம்முடைய வார்த்தைகள் மிக கவனமாய் காணப்பட வேண்டும். அப்போ பலி செலுத்துவதற்கு முன்பாக நம்முடைய சகோதரருடைய யாரிடத்துலையாவது நம்மிடத்தில் ஏதாவது ஒரு குறைவுபட்டிருப்போம் என்று கண்டா முன்பு போய் என்ன செய்யணுமா? அதை ஒப்புரவாக வேண்டும். எந்த மன கிளேசத்தோடும் மன சஞ்சலத்தோடும் ஒப்புரவாகாமல் அந்த பலியை செலுத்தக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த பெனினாளெற்றும் பலியிடுவதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறார்கள். அவள் எப்படி வந்தாள்? அதே ஒப்புரவாகி இந்த அன்னாளோடு ஒப்புரவாகி வந்திருந்தாங்களா? அப்படி ஒப்புரவாகி இருந்துன்னா அந்த அன்னாள் போய் அவ்வளவா அழுதிருக்க மாட்டாங்க, அப்படிதானே? அப்போ இவளுடைய இருதயம் தேவனுக்கு பலி செலுத்துகிறதுலேயும் மேட்டிமையாக காணப்படுகிறது. தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தேவனுக்கு பலியிடுகிற காரியத்திலும் கூட அவள் தன்னை இடந்து போகிறாள். தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை. அவள் ஒரு மேட்டிமையோட வருகிறாள். தனக்கு எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு கர்வத்தோட வருகிறாள், ஒரு கௌரவத்தோட வருகிறாள். இந்த அன்னாளை முழுவதும் ஒரு வருடமாய் வீட்டிலே போட்டு அவ்வளவாய் கஷ்டப்படுத்தி இவள் ஏதோ எல்லாம் கிடைத்தது போல் வருகிறாள். இந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்வாரா?
நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை வைத்து எவ்வளவுதான் பெருசான பெரிய காணிக்கையை கொண்டு போட்டாலும் நம்முடைய இருதயம் நம்ம சகோதரத்தில் ஒப்புரவாகாமல் கசப்போடு நாம் அந்த காணிக்கையை படைத்தோமானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பெனினாள் பலியிட வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு மீறினவளாய், அப்போ தேவனுடைய அன்பை பெறாத ஒரு மகளாய் காணப்படுகிறாள். தேவனுடைய ஆவியை பெறாத ஒரு மகளாய் இந்த பெனினாள் காணப்படுகிறாள். தேவ அன்பையும் தேவ ஆவியையும் பெற்றிருந்தால் இந்த பெனினாள் அன்னாளை இவ்வளவாய் துக்கப்படுத்தி இருப்பாங்களா? நிச்சயமாய் படுத்திருக்க மாட்டாள். ஆக இதில் இருந்து நமக்கு தெரிகிறது என்னவென்றால், தேவ அன்பையும் தேவ ஆவியையும் பெறாத ஒரு ஸ்திரீயாக இந்த பெனினாள் காணப்படுகிறாள். நாம் அப்படியல்ல, தேவ அன்பையும் தேவனுடைய ஆவியையும் பெற்ற பிள்ளைகளாகிய நாம் இந்த பெனினாளை போல் காணப்படாதபடிக்கு குணசாலியான ஸ்திரீயாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலுயா, அல்லேலுயா. நம்ம முடிந்த அளவில் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை துக்கப்படுத்துகிறவர்களாய் விசனப்படுத்துகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அடுத்தபடியாக இந்த பார்க்கும் பொழுது பிரசங்கி 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 8:1, ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவனுடைய முகத்தின் மூர்க்கம் மாறும். இதல்ல, அந்த காணிக்கை செலுத்து பற்றி தான் ஒரு வசனம் வரும். சரி, இருக்கட்டும். ஆக மொத்தம் தேவனிடத்திலே பலிபீடத்தண்டையிலே வரும் பொழுது நாம் தேவ அன்பை பெற்றவர்களை மற்றவரிடத்தில் ஏதாவது ஒரு கசப்பு வெறுப்பு இருந்தால் ஒப்புரவாகி வர வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அது தேவ அன்பையும் தேவ ஆவியையும் பெற்ற பிள்ளைகளால் தான் முடியும். அன்று பெனினாள் இதை தவற விட்டிருக்கிறார். நாம் இன்று தேவ அன்பையும் தேவ ஆவியையும் பெற்றவர்களாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த பெனினாளை போல் இருக்கக்கூடாது. தேவனண்டையில் வரும்பொழுது எல்லாரும் குறைவுள்ள பாத்திரங்கள் தான். ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகள் செய்வோம், சிலரிட காயப்படுத்துவோம், ஏதாவது இருக்குமானால் அது முதலாவதாக தேவன் நிச்சயமாக தேவ அன்பை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்கு தேவ ஆவியை பெற்ற ஒரு பிள்ளைக்கு நிச்சயமாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுவார். அப்படி நினைவுபடுத்தும் பொழுது நாம் போய் ஒப்புரவாகி கொண்டு தேவனிடத்திலே வந்து அந்த காணிக்கைகளை செலுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த பெனினாள் இவ்வளவாய் செழிப்பாக காணப்பட்டால் இந்த அன்னாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. கடைசியில் அன்னாளுக்கு குழந்தை கிடைச்சா இல்லையா? கிடைச்சு. எத்தனை பிள்ளைகள் உண்டு? நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளும் ஒரு இடத்துல நம்ம முன்னால் அன்னாளை வாசிக்கும் போது படிச்சிருக்கோம். 1 சாமுவேல் 2:21. அந்தபடியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தார். இப்போ இவளுக்கு செழிப்பா குமாரர்களும் குமாரத்திகளும் கிடைச்சா இல்லையா? கிடைச்சு. இப்போ சாமுவேல் யாருக்கு பிள்ளை? அன்னாளுக்கு பிள்ளை. யாருக்கு பிள்ளை? பெனினாளுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்து பெனினாளுக்கு பிள்ளைய நம்ம இன்னைக்கு வேதத்தில் படிக்கிறோமா? அன்னாளுக்கு பிள்ளைய படிக்கிறோமா? அன்னாளுக்கு பிள்ளைய படிக்கிறோம். அன்னாளுடைய பிள்ளை தான் இன்றளவும் தலை சிறந்ததா தேவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறது. பெனினாளுடைய பிள்ளைகளுடைய பெயர்களோ அந்த சந்ததியை பற்றி இன்றளவும் தெரியவும் தெரியாது. கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறது அன்னாளையும் அன்னாளுடைய சந்ததியையும் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெருமை பாராட்டுவோமானால் அதோடு நின்று விடும். அதுக்கப்புறம் நம்முடைய சந்ததிகள் பெயர் சொல்லும்படியா கர்த்தர் வைக்க மாட்டார். அதை அறுத்து
அறுத்து போடுவார். அதான் சொன்ன, இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அதோடே முடிஞ்சிடும், அவங்க சாப்டர் முடிஞ்சிடும். பெனினாளை பற்றி வேற எங்கேயாவது இந்த 2 வசனங்கள், இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை தவிர வேற எங்கேயாவது பெனினாளை குறித்து கூறப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. பெனினாளுடைய சாப்டர் அவ்வளோதான். இந்த பெருமை பாராட்டின நிமித்தம், மேன்மை பாராட்டின நிமித்தம் பெனினாளுடைய பிள்ளைகள், பெனினாள் வேதத்திலே பிரகாசிக்கவில்லை. எல்லாமே சாமுவேலும் எல்கானாவுடைய பிள்ளை தான். இந்த பெனினாளுடைய பிள்ளைகளும் எல்கானாவுடைய பிள்ளைகள் தான். அன்னாளுடைய பிள்ளைகளும் எல்கானாவுடைய கர்ப்ப பாத்திரங்கள். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு சிலரே தான் இந்த அன்னாளுடைய பாத்திரத்தை தான் கர்த்தர் உயர்த்தினாரே தவிர பெனினாளுடைய பாத்திரங்கள் எங்கும் பிரகாசித்ததா இல்லை. பெனினுடைய பிள்ளைகள் எத்தனை என்று கூறப்படவில்லை. எவ்வளவுன்னும் தெரியாது. என்ன பேர் என்றோ எந்த சந்ததிகளை குறித்து எதுவும் கூறப்படவில்லை. அதோடு அற்று போகிற காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிறுமைப்பட்டவர்களை பார்த்து எந்த விதத்திலும் நாம் பெருமைகளையோ இச்சகங்களையோ பரிகாசங்களையோ அவர்களுடைய இருதயம் வேதனைப்படும்படியான எந்த காரியங்களையும் நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு தேவையா கர்த்தரிடத்தில் இந்த அன்னாளை போல போய் மனம் கசந்து அழுது அவரிடத்திலிருந்து ஆறுதலை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளால் முடிந்தால் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருப்போமானால் அந்த அபிஷேகத்தின் நிமித்தம், கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள்னா மற்றவருக்கு பிரயோஜனப்படுகிறதா இருக்கும். நாம் மற்றவருடைய சிறுமைகளை பார்த்து அவருடைய குறைகளை பார்த்து அவர்களுக்கு இருக்கிற அந்த குறைவான ஆசீர்வாதங்களை பார்த்து அவர்களுக்காய் திறப்பிலே நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொடுப்பதுதான் அபிஷேகம் பெற்ற நம்முடைய கடமையாக இருக்கிறதே தவிர அவர்களை மீண்டும் மீண்டும் போய் காயப்படுத்துவது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே கர்த்தர் இந்த அன்னாளை ஆசீர்வதிக்கிறார். 1 சாமுவேல் 2:8 பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 2வது வசனம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவை, அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். அதாவது எல்லா இடத்திலேயும் கர்த்தர் சிறியவனை உயர்த்துகிறதாக காணப்படுகிறது. 5வது வசனத்தை பார்க்கும் பொழுதும், மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளையும் பெற்றவளோ பலட்சப்பட்டவளாக இருக்கிறாள். அதாவது மலடியையும் பிள்ளை தாட்சி ஆக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். கர்த்தர் எப்பொழுது ஒருத்தருக்கு எந்த ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று தெரியாது. இந்த அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்பட்ட உடனே அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாய் மாறுகிறாள். ஆனால் இந்த பெனினாளோ அவளுடைய நாவு நிமித்தமாக, அவளுடைய உதடுகளின் நிமித்தமாய் அவள் அறுப்புண்டவளாய் வேதத்திலே பிரகாசம் இல்லாத ஒரு பாத்திரமாய் காணப்பட, இந்த எல்கானா அவ்வளவு வம்சமாய் கூறப்பட்ட இந்த மகா பெரிய எல்கானாவுக்கு 2 மனைவிகளில் ஒருவள் மகா மேன்மையை பெற்றுக்கொள்கிறார், ஒருவள் இந்த மேன்மையை இழந்து போகிறாள். காரணம் மற்றவளை அற்பமாய் எண்ணினது, விசனப்படுத்தினது, துக்கப்படுத்தினது நிமித்தமாய் இவள் அந்த மேன்மையை விட்டு போகிறாள். அந்நாள் அந்த மகா பெரிய மேன்மையை பெற்றுக்கொள்கிறார். நம்ம எந்த இடத்திலே இருக்கிறோம்? பெனினாள் என்ற இடத்திலே இருக்கிறோமா, இல்லை அந்நாள் என்ற இடத்திலே இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாகிய நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? ஒருபோதும் பெனினாளுக்குள்ள இடத்தை நாம் யோசிக்கவே கூடாது. நாம் யோசித்தோமானால் அந்த காலகட்டத்தோடு அந்த ஆசீர்வாதம் முடியும். நம்முடைய சந்ததிகள் எங்கும் பேர் பெற்றவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பாதத்தையே மட்டும் இருக்கிற பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததி சந்ததி தலைமுறை தலைமுறையாய் பெயர் பெற்று விளங்கும் என்பதிலே எந்த விதத்திலேயும் சந்தேகமில்லை. நாம் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ள உதடுகளையும் இச்சகம் பேசுகிற நாவே கர்த்தர் அறுத்து போடுகிறார். நம்ம அதனாலே எந்த விதத்திலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்தி மற்றவர்களை குறைவுபடுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு இந்த பெனினாள் மூலம் தெளிவாக கூறுகிறார். ஆகவே இந்த பெனினாளுடைய சுபாவங்கள் நம்மிடத்திலே யாரிடத்திலேயாவது இருந்தால் அதை நீக்கி போட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று அந்நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.